அலையோடுகிறது. ஆப்னி சினிமாக்ஸ் குஷ்பு, பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 இசை ஹிப்ஹாப் தமிழா. டூரி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? ஆர்யா அண்ட் ஜெயம் ரவி சாக்லேட் பாய் இமேஜ்ல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவங்க அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணி அவங்களுக்கு இருந்த இடத்தையும் அவங்க இழந்துட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு இலங்கையில இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா சாக்லேட் பாய் இமேஜ் அப்படின்றது ஒரு நடிகருக்கு எவ்வளவு காலம் நீடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2 அல்லது 3 வருடங்கள் நீடிக்கலாம். அதிகபட்சமாக போச்சுன்னா 4 அல்லது 5 வருடங்கள் நீடிக்கலாம். அதுக்கப்புறம் அதனால தான் தகுந்த நேரம் வரும்போது அடுத்த கதாபாத்திரத்துக்கு இப்போது உள்ள முன்னணி கதாநாயகர்கள் எல்லோரும் மாறுறாங்க. அப்போத்தானே தொடர்ந்து அவங்களால இந்த சினிமா உலகிலே நீடித்திருக்க முடியும். கூலி படத்தோட ட்ரெய்லருக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது அனிருத். அப்படி இருக்கும்போது இளையராஜா ஏன் லீகல் நோட்டீஸை சன் பிக்சர்ஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு துபாயில இருந்து முபாரக் கேட்டிருக்காங்க. கூலி திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரில் இந்த பாடல் இணைந்ததற்கு அனிருத் 1% கூட காரணமாக இல்லாமல் இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் இறுதி முடிவுன்னா அது அந்த படத்தினுடைய இயக்குனரான லோகேஷ் கனகராஜனுடையது தான். அப்படி இருந்த போதும் லோகேஷ் கனகராஜுக்கு நோட்டீஸ் அனுப்பாமல் இளையராஜாவுடைய சார்பில் சன் பிக்சர்ஸுக்கு ஏன் நோட்டீஸ் அனுப்பினாங்கன்னா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் நஷ்டம் எல்லாம் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரை சேர்ந்தது தானே. அதனால தான் அவருக்கு அமைச்சிருக்காங்க. சார், உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் நடிகர் யாரு? ஒரு இயக்குனரா உங்க வாழ்க்கையில அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு பயனுள்ள விஷயம் அப்படின்னா அது என்னன்னு பெங்களூர்ல இருந்து டெனிஸ் கேட்டிருக்காங்க. மார்லன் பிராண்டோ, ஓமர் ஷெரீப், எடி மர்ஃபி என்று பல ஹாலிவுட் நடிகர்கள் எனக்கு பிடிக்கும். ஆனாலும் இவர்கிட்டருந்து என்னுடைய வாழ்க்கைக்கான பாடங்கள் எதையும் நான் கற்றதாக எனக்கு நினைவில்லை. சார், லாபத்தா லேடிஸ் படத்தை பார்த்தீங்களா? 12th ஃபெயில், மைதான், லாபத்தா லேடிஸ் இதெல்லாமே ஹிந்தியில் வெளிவந்த ரொம்ப நல்ல படங்கள். தமிழ் மக்கள் மலையாள படங்களை கொண்டாடுற அளவுக்கு ஏன் இந்த படங்களை கொண்டாடலை அப்படின்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. லாபத்தா லேடிஸ் படத்தை பார்த்தேன், ரசித்தேன். சமீப காலத்தில் நான் பார்த்த திரைப்படங்களே எனக்கு மிகுந்த மன நிறைவை தந்த ஒரு திரைப்படம் அது அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தை தமிழ் ரசிகர்கள் கொண்டாடலை அப்படின்னு எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு புரியல. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஓடிடியில் வெளியாகிருக்கு. நான் பார்த்ததை போல லட்சக்கணக்கான ரசிகர்கள் அந்த படத்தை பார்த்து ரசித்திருப்பதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. சார், நடிகர் சங்கத்துக்கு விஜயகாந்தோட பேர் வைக்க போறதா கேள்விப்பட்டேன். இவரோட சீனியர்ஸான எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி பேரை ஏன் யாருமே சொல்லல? இதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்னு அன்னமேடுல இருந்து குப்புராஜ் கேட்டிருக்காங்க. தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய சார்பிலே கட்டப்பட இருக்கின்ற புதிய கட்டடத்துக்கு விஜயகாந்துடைய பெயரை சூட்ட வேண்டும் அப்படின்னு பலர் கோரிக்கை வைத்திருக்கிறார்களே தவிர இன்னும் அந்த கோரிக்கையை நடிகர் சங்கம் ஏற்றுக்கொண்டு தீர்மானத்தை நிறைவேற்றியதாக தெரியல. அடுத்து அவருடைய பொதுக்குழு தான் அப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுக்குழுடைய அனுமதி இல்லாமல் நடிகர் சங்கத்துக்கு யாருடைய பெயரும் வெத்துவிட முடியாது இல்லையா? ஸோ ரீசெண்டாக பாகவதரோட ஹரிதாஸ் படம் பார்த்தேன். இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு ஃபேமிலி ஸ்டோரியாக அந்த படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சப்போஸ் பாண்டியராஜ் மாதிரியான டேரக்டரும் சிவகார்த்திகேயன் மாதிரியான ஆக்டரும் நடிச்சு அந்த படத்தை ரீமேக் பண்ணால் நல்லா இருக்கும் இல்லையான்னு பஹ்ரைன்ல இருந்து கார்த்திகேயன் கேட்டிருக்காங்க. தியாகராஜ பாகவதர் நடித்த ஹரிதாஸ் திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்க, ரசித்தீங்க, எல்லாம் சரி. ஆனால் அந்த படத்துடைய அடிப்படையிலே இந்த காலகட்டத்தில் ஒரு படத்தை எடுத்தால் அந்த படம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா எனக்கு கொஞ்சம் குறைவாக இருப்பதாகவே தெரிகிறது. மனோபாலா டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் மூவி என்ன அண்ட் அவர் எத்தனை படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு குவைத்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. மனோபாலா இயக்கிய முதல் திரைப்படம்னா அது ஆகாய கங்கை என்ற திரைப்படம். தன்னுடைய திரை வாழ்க்கையிலே 24 படங்களை இயக்கியிருக்கிறார் மனோபாலா. அதில் ஒரு இந்தி படம், ஒரு கன்னட படம், ஒரு டெலிஃபிலிம் ஆகிய படங்களும் அடக்கம். ஸோ ரீசெண்டாக கில்லி மாதிரியான மூவிஸ் ரீரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ கமல்ஹாசனோட பஞ்சதந்திரம் அண்ட் விருமாண்டி படங்களை ரீரிலீஸ் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு பஹ்ரைன்ல இருந்து கார்த்திகேயன் கேட்டிருக்காங்க. இப்போதே மறுவெளியீட்டை காண்பதற்கு 30-40 படங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றன. நீங்கள் வச்சிருக்கிற இந்த பட்டியலையும் சேர்த்தா இந்த வருடம் பூரா மறுவெளியீட்டில் தான் படங்களை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக்கா இப்போ இருக்கிற நிலைமையில சுந்தர் சியோட சங்கமித்ரா படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா? இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் ஆகுற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனையில் அவங்க இருக்காங்கன்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. சங்கமித்ரா படத்தை தயாரிப்பிலிருந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தினர் முழுவதுமாக விலகிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அரண்மனை 3க்கு அடுத்து அந்த படத்தை தான் உருவாக்குவதாக இருந்தார் சுந்தர் சி. இப்போ கலகலப்பு 4 எடுப்பதற்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டிருப்பதிலிருந்தே சங்கமித்ரா இப்போதைக்கு இல்லை அப்படின்றது தெளிவாக தெரிகிறது. இது ரீரிலீஸ் சீசன் அப்படின்றதுனால ஆக்டர் கார்த்திகோட உள்ளத்தை அள்ளித்தா அண்ட் மேட்டுக்குடி படங்களை ரீரிலீஸ் பண்ணா 2K கிட்ஸ் கவுண்டமணி அண்ட் கார்த்திகோட காமெடியை பெரிய ஸ்கிரீன்ல பார்த்து ரசிப்பாங்க இல்லையான்னு சென்னையில இருந்து மணி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு முன்னால கமல்ஹாசனுடைய ரசிகர் ஒருவர் விருமாண்டி, பஞ்சதந்திரம் ஆகிய படங்களை மறுவெளியீடு செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப நீங்க கார்த்திக் நடித்த பல திரைப்படங்களை பட்டியலிட்டு இருக்கீங்க. இது மாதிரி ஒவ்வொரு கதாநாயகருடைய படங்களையும் அந்தந்த ரசிகர்கள் பட்டியலிட ஆரம்பித்தால் எனக்கு தெரிந்து ஒரு 200-300 படம் மறுவெளியீடுக்கான
என்பதற்காக தயாராகணும்னு நினைக்கிறேன். சார், நீங்க லாஸ்டா தியேட்டர்ல போய் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ண மூவி எது அப்படின்னு கேஜிஎஃப்ல இருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. சமீபத்திலே திரையரங்கிலே நான் பார்த்து ரசித்து கொண்டாடிய படம்னா அது மஞ்சுமல் பாய்ஸ் மலையாள படம் தான். சார், உங்களுக்கும் மறைந்த பாடகி உமா ரமணனுக்கும் நட்பு உண்டா? அவங்கள குறித்த சில ஞாபகங்கள் இருந்தா எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்கன்னு கோவை புத்தூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. ஏவி ரமணனும் உமா ரமணனும் மேடைகளிலே கச்சேரி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவங்கள எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்போ அவங்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆனால் கடந்த ஒரு 20 வருடங்களாக ஏவி ரமணனையும் நான் சந்திக்கலை, உமா ரமணனையும் நான் சந்திக்கலை. என்ற போதிலும் உமா ரமணனுடைய மறைவு அப்படின்றது இசை ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய இழப்பு என்பதிலே சந்தேகமில்லை. சார், புதிய வானம் அண்ட் ஜல்லிக்கட்டு இந்த 2 படங்கள்ல எது வெற்றி படம் அப்படின்னு அம்ஜிக்கரையில இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. புதிய வானம், ஜல்லிக்கட்டு ஆகிய 2 படங்களுமே வெற்றி படங்களாகவே அமைந்தன. காஃபி வித் காதல் அண்ட் அரண்மனை 3 படங்களுக்கு வந்த கடுமையான விமர்சனத்தை உள்வாங்கிக்கிட்டு அரண்மனை 4 படத்தை சுந்தர் சி இயக்கியிருக்காரு அப்படின்றது படத்தை பார்க்கும்போது தெரியுது. இதே போலதான் லிங்குசாமி, ஹரியன், வாசு விமர்சனங்களை உள்வாங்கிக்கிட்டு படங்களை உருவாக்குவாங்களான்னு யாழ்ப்பாணம்ல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லியிருக்கிற மாதிரி விமர்சனங்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டுதான் அரண்மனை 4 படத்தை சுந்தர் சி உருவாக்கினாரா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா சுந்தர் சியை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் ஃபார்முலா என்ன அப்படின்றது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த அடிப்படையிலே திரைக்கதை அமைப்பிலே அவர் வல்லவர் என்பதை நான் நன்கு அறிவேன். லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்தை வச்சு மூவி டைரக்ட் பண்ற மாதிரி கார்த்திக் சுப்புராஜ் கமல்ஹாசனை வச்சு ஒரு மூவி டைரக்ட் பண்ணுவாரான்னு தூத்துக்குடியில இருந்து முகமது கேட்டிருக்காங்க. அது சாத்தியம் தானே. கார்த்திக் சுப்புராஜை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல இயக்குனர். அதனால் அவரோடு இணைந்து பணியாற்றுவதிலே கமல்ஹாசனுக்கு எந்த தயக்கமும் இருக்க வாய்ப்பு இல்லை. நல்ல சந்தர்ப்பமும் நல்ல கதையும் அமையுமானால் நிச்சயமாக அவர்கள் இருவரும் ஒரு காலகட்டத்திலே இணைவார்கள். அரண்மனை 4 மூவில கவின் ஏன் நடிக்க மறுத்துட்டாருன்னு அம்ஜிக்கரையில இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. இப்போ கவின் நடிக்கிற படங்களையும் அடுத்தடுத்து அவர் நடிப்பிலே வெளிவர இருக்கின்ற படங்களையும் நீங்கள் பார்க்குறீங்க. அப்படிப்பட்ட கதாநாயகன் பாத்திரம் அரண்மனை 4 அமைஞ்சிருக்கு. அதன் காரணமாக தான் அந்த பாத்திரத்தை ஏற்று நடிப்பதிலே கவின் தயக்கம் காட்டியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பத்ரி மூவியை எந்த OTT பிளாட்ஃபார்ம்ல பார்க்கலான்னு கனடால இருந்து மாலினி கேட்டிருக்காங்க. விஜயனுடைய பத்ரி திரைப்படத்தை சன்நெக்ஸ்ட் OTT தளத்திலே நீங்கள் பார்க்கலாம். நிறைய படங்கள் வசூல் ரீதியா கம்மியா இருந்தாலும் மக்கள் அந்த படங்களை ரொம்ப ரசிக்கிறாங்க. அதே மாதிரி விமர்சன ரீதியா நல்லா இருக்கிற படங்களை மக்கள் ரசிக்கிறது இல்ல. ஸோ ஒரு படத்தோட வெற்றியை வசூல் ரீதியா எடுத்துப்பாங்களா இல்ல விமர்சன ரீதியா எடுத்துப்பாங்களான்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. ஒரு படைப்பாளியை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு நல்ல விமர்சனங்கள் ரசிகர்கள் மத்தியிலும் விமர்சகர்கள் மத்தியிலும் வந்தால் அதுவே அந்த படைப்பாளிக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம் தான். அதுதான் அவருக்கான வெற்றி. ஆனால் தயாரிப்பாளருக்கு அந்த வெற்றி நிறைவை தராது. அவருக்கு அந்த படம் வசூலை தேடித்தரணும். அப்போ தான் அவருக்கு அது நிறைவை தரும். ஆகவே ஒரு படைப்பாளியினுடைய வெற்றி அப்படின்றது வேறு, தயாரிப்பாளருடைய வெற்றி என்பது வேறு. அடுத்து இன்று ஒரு தகவல். பத்திரிகை உலகிலே ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர் தான் கார்ட்டூனிஸ்ட் மதன். அவரிடம் பாடம் கற்றவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அப்படின்னாலும் ஒரு திரைக்கதை ஆசிரியராக, ஒரு வசனகர்த்தாவாக மதன் பாடம் கற்றுக்கொண்டது என்றால் அது உலகநாயகன் கமல்ஹாசனிடம்தான். மதன் வசனகர்த்தாவாக பணியாற்றிய முதல் திரைப்படம்னா அது கமல்ஹாசன் கதாநாயகன் நடித்த அன்பே சிவம் திரைப்படம் தான். அந்த படத்துக்கு வசனம் எழுதுவதற்கு முன்னால் முதல்ல ஒரு காட்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு வசனம் எழுதி பார்ப்போம். அப்போ தான் நமக்கு வசனம் எழுத வருதா இல்லையா அப்படின்னு தெரிய வரும் என்று எண்ணிய மதன் அந்த காட்சிக்கான வசனத்தை எழுதி கமல்ஹாசனிடம் காண்பித்திருக்கிறார். ரொம்ப அழகாக இந்த வசனத்தை எழுதிருக்கீங்க. இந்த காட்சியை படித்து பார்க்கின்ற எல்லாருக்கும் இந்த காட்சி எதனுடைய பின்னணியில் அமைக்கப்பட்டிருக்கிறது, இதனுடைய முன்கதை என்ன பின்கதை என்ன அப்படின்றதெல்லாம் கூட நல்லா தெரியும். ஆனால் ஒரு காட்சிக்கு விரிவாக இந்த அளவுக்கு நீங்கள் வசனம் எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சுருக்கமாக எழுதினீங்கன்னா போதும். ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100 வரிகளிலே சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு பார்வையாலேயே சொல்லிவிட முடியும். அதையெல்லாம் மனதிலே வைத்துக்கொண்டு வசனம் எழுதுங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு வசனகர்த்தாவாக ஜெயிக்க முடியும் என்று மதனுக்கு ஆலோசனை கூறியிருக்கிறார் கமல்ஹாசன். அவருடைய அந்த ஆலோசனையை அப்படியே மனதிலே உள்வாங்கி கொண்டு தான் அந்த படத்துக்கு முழுமையாக நான் வசனம் எழுதினேன் என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் மதன். இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைய வருகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.